அதே சிலை அதே சாக்கெட்டு, வீடியோ மட்டும் வேறு. வாங்க இன்றைக்கி முக்கியமான கதை சொல்லணும்னு இருக்கீங்க உங்களுக்குலாம். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு. நடந்த கதை ஒன்றுமே நடக்கலையில, நடந்த கதையை பூரா விவரித்து சொல்லி சொல்லி முடிச்சுட்டேன். நான் ஓயாமல் சொல்ல முடியுமா? சொன்னதே சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் கதையை கேட்க முன்னே லைக் பண்ணிடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் புதுசாக வரவங்க. அப்புறம் என்னமா இருக்கா, கைப்பு அமுக்கணும். 5000 பேர் வைக்கணும், ஒரு 100 பேர் அது கைப்பு அமுக்குனாதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அமுக்குங்கத்தே கைப்பு அமுக்கிடுங்க சரியா? கதையை சொல்கிறேன் கேளுங்க. இங்கே வருங்க. மனசில் பிறந்தா மனசுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒரு குறைபாடு இருக்கும். குறைபாடு இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லை. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குறைபாடு இருக்கும். அந்தந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சி அவங்க மனசை நோகடிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது. இப்போ ஏமா நீ நல்லா தெளிவாக பேசுகிற, நல்லா திடகாத்திரமாக பேசுகிற, சில சமயங்களும் கிறுக்குத்தனமாகவும் பேசுகிறியே அப்படின்ற கிறுக்குச்சி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மனசு வருத்தப்படும். ஐயோ நம்ம இப்படி சொல்கிறாங்க அறிவாளி அப்படின்னு சொல்கிறத விட கிறுக்குச்சி அடி கிறுக்குச்சி ஓடி கிறுக்குச்சி அப்படி சொல்கிறப்ப மனசு வருத்தப்படும். போன பைத்தியம் போன தூக்கிட்டே தெரியுது அப்படின்னு நாங்கள் சொல்கிறப்ப மனசு வருத்தப்படும். அந்த மாதிரி ஒருத்தவங்கள அவங்களுக்குரிய குறைபாடுகளை சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, பிள்ளை இல்லாமல் நான் 3 வருஷம் இருந்துட்டேன். 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறப்ப ஒருத்தர் இயேசுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்ல நான் விரும்பலை. அப்படி நான் இருக்கிறப்ப என் புருஷன் வேலை பார்த்துட்டு வந்த மனுஷன் பானுமதி, காசு பணம்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளை பேர் சொல்ல இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க நல்லா தெரியாது. 3 வருஷம் ஆச்சு. ஒன்னையவும் எங்கள் அம்மா இது எல்லாரும் நாத்தனாதுங்க நாங்கேண்டு சங்கடப்படுத்துறாங்க. என்னையும் வேலை பார்க்குற இடத்துல என்னப்பா ஒன்றும் விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. காசு பணம் போனால் போயிட்டு போகுது. வா கொண்டு ஒரு நகையை அடகு வச்சு அப்போ எப்போ என் மையன் வந்து எப்போ பார்த்தேன் 2007 கல்லமாக 8, 9, 10, 11 பிறந்தேன். அப்போ 2011 வந்து 10,000 20,000ன்றது வந்து பெரிய காசு. அப்போ வந்து அப்போல்லாம் பவனே வந்து 9,000 என்னமோ இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு நகையை அடகு வச்சு கொண்டு போய் ஐஸ்வர்யா அப்போ இதில் இருக்குது, பழனியில் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இங்கேருந்து காலையில் அதிகாலையிலேயே கிளம்பி போய் அவன் என்னத்தான் திடீர்னு கண்ணை கரையின்றாரே. ஓஹோ மேகம் கருத்துருச்சு. லைட்டை போட்டு விடுப்ப என்ன பெத்தாரு எப்போ சர்மா லைட்டை போட்டு விடியா. லைட்டை வேறு அங்கிட்டு திருப்பி வச்சுட்டாரு. லைட்டை போட்டு இங்கிட்டு திருப்பி விடியா லைட்டை. அப்போ அங்கே போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ பார்த்துக்கோங்க நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. முதல்ல வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. கவுன்சிலிங்கில் என்ன பண்ணாங்க, நீங்கள் 2 பேரும் சொந்தமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சொந்தம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இது குறைபாடான குழந்தைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே அப்படி யாரும் இல்லையே, நல்லபடியாக எல்லோரும் குழந்தை வைத்து நல்லபடியாக இருக்காங்களே. சரி உங்கள் 2 பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்டாங்க. சரி டெஸ்ட் பண்ணுங்கண்டோம். டெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து நீர் கட்டி இருக்குது, கருப்பையில் வந்து சின்ன நீர் கட்டி இருக்குது, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் டெஸ்ட்டு எடுத்தாக வருங்க. அந்த டெஸ்ட் எடுத்ததில் வந்து ஆத்தாடி தாங்க முடியாதுங்க. அதை நான் வெளியில் சொல்ல விரும்பலை. அந்தளவுக்கு ஆனால் வேதனைப்படுற அளவுக்கு டெஸ்ட்டு பார்க்குற உண்டு. அதை விட்டு பார்த்து இதை விட்டு பார்த்து உடம்பு கொண்டுட்டா. ஆத்தாடி என்ன வேதனையாக இருந்தாலும் நம்மளுக்கு முருகன் நம்மளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா போதும்ப்பா, எல்லா வேதனையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் முருகனில் போய் சாமியை கும்பிட்டு என்ன குழந்தையாலும் சரி கை கால் சுகத்தோடு நல்ல விளையாடுங்க கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தமிட்டேன். சீமா அப்பாவுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? விந்தணு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும் அப்படி. அந்த டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு போய் எழுதிலாம் கொடுத்துட்டாவே. எழுதி கொடுத்தா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இதில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. எங்கள் வீட்டுக்கார பெக்கர் போன ஆம்பளை ஊரம் பாத்ரூமில் போன ஆம்பளை ஊரம் போயிட்டு டப்பாவில் எடுத்துக்கிட்டு சிடுன்னு வராக ஒரு யூரின் எடுத்துகிட்டு வந்தாப்புல. எனக்கு இப்படி சொல்கிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. சீமா அப்பா கேட்டால் கண்டிப்பாக சண்டைக்கு வருவார். இருந்தாலும் சொல்கிறதே புருஷனோட குணநலத்துக்காக சொல்கிறேன். என்ன ஏன் சீமா அப்பா மட்டும் போயிட்டு வரவே இல்லை. ஐயோ என்னங்க எவ்வளோ நேரம் அப்போ நான் கதவை தட்டினா அவர் இருடி லூஸ்தனமா அப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி ஆனால் போன மனுஷன் கூட பின்னாடி கூட மனுஷன் கூட போயிட்டு வரேன். அப்புறம் மறுபடியும் ஒரு சரியாக வந்தார். வந்து தயங்கிக்கிட்டே வந்தார். என்ன சிம்மாப்பா அப்படின்னு. நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன், உன்ட்ட பேச முடியாது. ஏன்டா நான் தான் எரிஞ்சடிச்சு விழுந்துக்கிட்டேன்ல, என்னத்தை பேச முடியும் சொல்லுங்க அப்படின்னு. டாக்டர் தாண்டி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. என்னவா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா. சரி டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போய் சொன்னார், இங்கே பாருங்க எனக்கு வந்து பழக்க வழக்கம் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து மனைவியோடு இருக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு அந்த மாதிரி இது எடுக்க முடியும், இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு என் சீமா சொன்னார். எனக்கு அப்போ புரியலை ஒன்றும், தெற்கு வரைக்கும் முடித்தேன். ஆனால் டாக்டர் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த காலகட்டத்துகளில் இப்படி ஒரு ஆம்பளை பார்க்கறதுல சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த பில்லு போட்டு கொடுத்ததுக்கு காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். நீங்கள் சொன்னபடியே உங்கள் மனைவியோடையே கூடியிருந்து அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அதுக்கப்புறம் வரையிலே சொல்லிட்டு இருந்தார், அதெல்லாம் உனக்கு தெரியாது, ஆம்பளைகளுக்கு பல வேலை இருக்குன்னு அப்புறம் வரமா சொன்னார். அப்படியா
அப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உண்மையிலே தெரியாது. இப்போ தெரியும். அப்போ தெரியாதுன்றக்கா இப்போ தெரியாமல். ஏய் தர்மா, லைட்டு போட்டு விடுப்பு, ரொம்ப கண்ணக்கரைன்னு ஆக்கிருக்கேன். மக்களுக்கு அப்புறம் கண்ணு தெரியாமல் போகுது. என் மூஞ்சிய பல்லு மட்டும் தான் தெரியுது. அதோட வரங்க எடுத்துகிட்டு போய் வேகமாக போய் விறுவிறுன்னு அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட்டை பார்த்து போயிட்டோம். ஆஸ்பத்திரி போனால் பயந்துக்கிட்டே வர்றாரு. மனசில் அவருக்கு எவ்வளோ பெரு வேதனை, என்னையை விட பெரு வேதனை. என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ. சர்மா குட்டி நல்லா தெரியுறேன்னா இருட்டி போச்சு, லைட்டுக்கு வந்தாச்சு. அப்போ பார்த்துக்குங்க போய் கொடுத்துட்டாருங்க. டாக்டர்கிட்ட போயிட்டோம். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர்கிட்ட வேண்டிக்கிட்டே வர்றாரு. மனசில் உம்முண்டே வர்றாரு. ஏன் சும்மா இப்போ உருண்டே வரையே அப்படின்ட்டு. சும்மா வா பேசாட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காது. அங்கேயே பார்த்தா அங்கே வந்து எத்தனை சதவீதமும் இருக்குண்டா, நல்லபடியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கும் சின்ன பிரச்சனை தான், நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்து இந்தந்த டைங்களில் கூடுங்க, இந்தந்த டயத்தில் கூடாதீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சில அறிவுரைகளெல்லாம் சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதோட பார்த்துக்குங்க நாங்கள் அவங்க சொன்னபடியே இருந்தோம். ஒரே மாதம்தான் அந்த ஒரு மாதம்தான் மாத்திரை முழுங்கி அந்த நீர் கட்டி கறந்துச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துங்க 3 தடவை ஹாஸ்பிட்டல் போனோம். அவ்வளவுதான். அதோட சரமா நின்ட்டார். சரமா நின்றதோட மற்றவங்க எல்லாருமே அவங்கள நின்ட்டாங்க. நல்லபடியாக குழந்தைய 3 குழந்தைய இன்றைக்கி பெற்றெடுத்து நல்லபடியாக இருக்க. இந்த கதையில் இப்போ எதுக்கு சொல்கிறேன்டா, கேத வீடாக இருந்தாலும் சரி, விசேஷ வீடாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் ஒருத்தவங்களை குழந்தைகள்னு தெரிஞ்சு போச்சுட்டா. நம்மளுக்கு தான் உறவு கறவுன்னு தெரியுது. சொந்த கறவுக்கு தானே சொந்தம் வந்தோம். நான் அவங்க மாசமாக இருந்தாலும் நம்மளுக்கு நான் மாசமாக இருக்காக இன்னார் மாசமாக இருக்கா வளகாப்புக்காக நமக்கு போன எடுத்துக்க மாட்டாங்களா? சொல்லாமல் பிள்ளையை பெற்று கொடுக்கணும் விடுறாங்க. எதுக்கு கேட்கணும்? அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க என்னைக்கு பெறாங்களே பெற்றுட்டு போகிறாங்க. கேத வீட்லேயுமா விசேஷ வீட்டில் கூட விட்டுருங்க. என்னடி நல்லா இருக்கியா, ஒரு குழந்தை விட்டு இல்லையான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை கேட்டு போய் தொலைகிறாண்டா. கேத வீட்லேயுமா அழுது மூக்க சிந்திக்கிட்டு அங்கே இருக்கிற வேண்டுமா? என்னடி என்ன இப்படி இன்னும் ஒன்றுமே என்ன ஒரு ஆஸ்பத்திரி இருப்போம் நான் என்ன ஏதுன்ட்டு பார்க்க வந்தானே எத்தனை வருஷமாச்சு, சும்மா தான் இருக்கேன் என்னம்மா இப்படியாப்பாங்க. ஆமாம் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கிட்டு போனோம்ல, போயிடுச்சு என்ன பண்ணுறான்னு போய் பாப்பா கொண்டு பார்க்குறேன். மூசுன்னு அழுகுறா பாத்திரம். அடியே என்னாரு கதவை தரடி, கவலைப்படாதே, கடவுள் கொடுக்குறப்ப தாண்டி கொடுக்கும். வாய்ச்சனம் ஊர்ச்சனம் பேசும். என் மாமியெல்லாம் பிள்ளை இல்லை பிள்ளை என்னை போட்டு பாடாப்படுத்துச்சு. 2வது பிள்ளை வைத்தே 3வது பிள்ளை வைத்தே என்ன பால்வாடியை நடத்த போகிற, பிள்ளை மேலே வெளில வைத்து கொடுத்துட்றேன். ஏண்டாடே சிமியா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறா, கூட்டிகிட்டு போய் வெக்கமில்லாம இந்த காலகட்டத்தில் போய் எத்தனை பிள்ளை பற்றி கொடுத்துரு பதில் பேசினாடி. அப்படி பேசினாண்டா பெத்தமுண்டா எத்தனை பிள்ளை பத்துட்டேன்னு சொல்லுவா. விரல என்ன ஒன்னேங்கானா அப்படின்வாங்க. இது நாட்டு நடமடி அழுகாதத்தே அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி இருந்தாலுக்கா ஒரு கேத வீட்டில் கூட வாக்கா நம்ம கவலையை நினச்சி அழுகிறது நேரத்தில் கூட தான் நம்மளை கஷ்டப்படுத்தணும். விசேஷ வீட்டுகளில் தான் இந்த பாடுபடுத்துறாங்க. நம்ம விசேஷத்துக்கே போக வேணான்ட்டு புருஷன் அனுப்பி விட்டு இருப்பேனக்கா. ஒரு கேதகத்துக்கு வந்தாலுமா அப்படி பாடப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அழுகாதத்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சமாதானம் பண்ணிட்டு வந்தேன். இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது இந்த உலகத்தில். எத்தனையோ பேர் கல்யாணம் முடியாமல் நான் வாழ்க்கையில் பொண்ணை தேடி அலைஞ்சு இன்னமும் மாலை பொறுத்த இல்லையே கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் பிள்ளை இல்லையே என்று மனசு வேதனையில் இருப்பாங்க. எத்தனையோ பேர் நல்ல மனைவி வச்சிருந்து புருஷன் நல்லா இல்லாமல் இப்படி ஒரு புருஷன் எனக்கு தலையில் விதிச்சிட்டிய கடவுளேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் புருஷன் நல்ல மனுஷனாக நல்ல குணமனத்தோடு இருப்பேன், பொண்டாட்டி சரியில்லாமல் ஏன்னா அதை நான் வெடுக்குன்னு பேசுகிறவளாமல் வீண் சண்டை இழுக்கிறவளாமல் இருப்பா. அப்படி பல பேரும் பல கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எல்லாமே நிறைத்தி எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, முழு சந்தோஷத்தோடு இருக்குன்னு யாரும் இருக்க முடியாது. சின்ன கஷ்டங்கள் கவலைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன நானும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன். அதனால இன்றைக்கி வாக்கப்பட்டு வந்த வீட்டில் என்னத்தையோ கடவுள் நல்லபடியாக மனக்கவலை இல்லாமல் வாழ்கிறோம்த்தே. மனக்கவலை இல்லாமல் வாழ்ந்தால் போதும். என்ன காசு பணம் வேணாம் நம்மளுக்கு, மனக்கவலை இல்லாமல் வாழ்ந்தால் போதும்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஆத்தாவோட அத்தைன்னு சொல்லிச்சு இன்றைக்கி கடையில். எனக்கு தான் புருஷன் சரியில்லாட்டாலும் என் பிள்ளைய 2 நல்லா இருக்குது, அதை நினச்சி தான் பெரும்பகிழ்ச்சி அடைகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது என் வாழ்க்கையில். இல்லைன்னா நொந்தே காலம் போயிடும் அப்படின்னு ஆத்தா காலையில் வருத்தப்பட்டு சொல்லி கிடந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே எல்லாரும் கிடச்சிடாது, எல்லாம் கிடச்சிடாது. அப்படி 6 மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தாது. இன்றைக்கி நம்மளுக்கு நல்லபடியாக பிள்ளை ஓட்டிகிட்டு பார்த்துட்டோம், நல்லபடியாக இருக்கும் புருஷன் முன்னாட்டியோடனா நாளைக்கு உன் பிள்ளை கையில் வச்சுருக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? முன்னுக்கு பின்னு வண்டி சக்கரை மாதிரி உருண்டுக்கிட்டு வர்ற காலம். இதுகளில் வந்து ஒருத்தர் ஏசுறது, ஒருத்தர் மனசங்கட்டப்படுத்துறது, அவங்கள கேட்குறதுல தப்புன்னு சொல்ல வரல. கேட்குற இடம் இருக்குல்லத்தே, என்னத்தே சும்மா தான் இருக்கியத்தே அப்படின்னு கேட்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலும் வாக்கப்பட்டு போயிட்டா என்ன ஒரு பிள்ளை வீட்டிலையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். கேத வீட்லேயுமா கேட்குறது? நீங்கள் சொல்லுங்கள் நாயத்தை. அப்பெல்லாம் கேட்டு என்ன கிடைக்க போகுது?
அவள் பாவம் அந்த அந்த அழுகிறா என்ன அப்படி யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கணும்னு கடவுள் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாலுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே கடவுள் நம்மளுக்கு ஒரு உயிரை படைக்கணும், அந்த உயிரை நீ வளர்க்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தா தானே அது நடக்கும். மனுஷன் முட்டிக்கிட்டு நின்றாலும் நடக்குமாத்தே, என்ன சொல்கிறீங்க? மனுஷன் முட்டிக்கிட்டு எனக்கு இது வேணும்னு நின்றாலும் நடக்குமா? நடக்காது. அதனால மனசை ஒருத்த வருத்தப்பட வைக்காது. உங்களுக்கு எல்லாம் கிடச்சி போச்சு அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. உலகத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நான் எல்லாமே அமைப்பாக இருக்கேன்னு யாரும் வாழ முடியாது. இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம்தான் நாட்டில் நடக்கிறது அப்படியே மாறி போயிடும் வாழ்க்கை. அதனால் யாரையும் குறை பேசாமல் இருக்கு. இது என் மனசையும் வருத்தப்பட வச்சு அந்த பிள்ளைக்காக என்னுடைய பேச்சு தப்பாக நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்க. கேட்டவங்க என் உறவுக்காரவுக்கு கேட்டு யார் கேட்டா எவர் கேட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன அவங்கள நான் பேர் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இது என்னோட அந்த பிள்ளை அழுகைக்காக நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற இன்னும் 10 படசலும் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அழுது ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்கிற இடத்துல எல்லாம் இன்னொருத்தர் அழுக வைக்காதீங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏத்த நான் சொல்கிறது ரைட்டு தானே, பாவம் இல்லவா? அப்புறம் சமாதானம் பண்ணி பேசிக்கிட்டு அப்புறம் சிரிக்க விளையாடுமா பேச கிளம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் சிரிச்சான். அதை சிரித்தாலும் என்ன கேத வீட்டில் சிரிப்பு பண்ணுவாங்க. அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். அது என்னது இந்த இப்படி வீடுங்க பூரா இத்தனை வீடாத்தில் இருக்குது. டவுனு காட்டுக்குள்ளே இத்தனை வீடாக அப்படியே முடுகாக இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டோம் வாடிந்து. அப்படி என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். என்னத்தை 6 மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் என்னோடய எண்ணமே. உண்மையிலேயே வீடியோவை ஆரம்பித்து இத்தனை வருஷமாச்சு. 6 மனசையாவது கஷ்டப்படுத்தி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கேனா? என் மனசாட்சிக்கு இல்லை. என்னை அறியாமல் யாரையும் கஷ்டப்படுத்திருக்கேனா தெரியாது. என்னை கஷ்டப்படுத்தினவங்க அத்தனையோ வரும். அவளுக்கப்புறம் கிண்டல் கேலியாக நினைப்பேன். ஆமாம், ஒரு அக்காலை என்னை திட்டிகிட்டே அடப்பாங்க, அவங்களோட திட்டிட்டு போகிறாங்கண்டு அவங்களுக்கு கிண்டலாத்தையும் நினைப்பேன். அந்த மாதிரி கிண்டல் கேடியாக பேசிட்டு ஓடிடுவேன். என்ன இருக்குது, நான் இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு காணும். ஒருத்தருக்கு பகை தேவையில்லை. ஒரு அக்கா யூடியூப் நடத்துகிற அக்கா தான் சொன்னாங்க, நல்லா பேசுகிற சிஸ்டர் நீங்கள் அப்படின்ட்டு. பேச்சு மட்டும் இல்லை, உண்மை மனசுக்குள்ளே நம்ம என்ன எப்படி இருக்கோ அதே வாய் வார்த்தையாக வரும். வருஷ கணக்கில் நடிக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வருஷ கணக்கில் யாராலும் நடிக்க முடியாது. லைக்கு போடுங்க. மின்னல் மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா லைட்டு போடுங்க. நல்லா திருறனே. சரி, லைட்டு போடுங்க லைக்கு போடுங்க. இது இன்னொரு நாளைக்கு போட்டு ஒரே நாள் எடுத்தது. ஆமாம், 2-3 பேசி வச்சுக்கிட்டே அப்புறம் கடவுளை ஓடிடுவேன் வியாபாரத்துக்கு. 2 பேசி வச்சுக்கிட்டேன்டா ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு ஓடிடுவேன். இன்னைக்கு இந்த கதை. ஆமாம், நேற்று அந்த கதை பிடிச்சிருக்கா? நான் சொல்கிறது கதை கிடையாது. இது ஒரு மனுஷனோட உணர்வு. ஒரு மனுஷனோட உண்மையான உணர்வைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட உணர்வு எப்படி இருக்கும் அதே உணர்வு இன்னொரு பெண்ணுக்கு இருக்கும். அந்த பெண்ணை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு வரணும். என்னை ஒரு நாள் என் மாமியா இன்னும் இல்லையா, ஒன்றுமே குழந்தை இல்லையா, இன்னும் நான் ஒரு விசேஷம் இல்லையா அப்படின்னு 4 பேர் நம்மளை கேட்க நம்ம மனசுக்குள்ளே எதெல்லாம் நெருக்குடுச்சு. அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் பெற்று 3 பிள்ளை வச்சுருக்கேன்னு இன்னொருத்திக்கிட்ட போய் காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி அதே நெருக்குன்ற கஷ்டம் அவளுக்கு வரும் அப்படின்றத நான் உணரணும். அப்படி ஒரு உணர்வில் இருந்தால்தான் கடவுள் மேலே இருக்கிற கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி காட்டும். நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படித்தான் நான் நினைப்பேன். லைக் போடுங்க. போயிட்டு வாரு. இன்னும் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. வாய் வலிச்சு போச்சு ஒரே இதாக பேசி. லைட்டு போடுறீங்களா? கைப்பு அமுக்க மறந்துடாதீங்க. அதையும் அமைக்க விடுங்க. 4 சனத்துக்கு போகட்டும். 4 சனத்துக்கு போய் அறிவுரை போகுதோ இல்லையோ, அறிவை மாத்திராகளோ இல்லையோ, ஒரு மனச்சாட்சிக்கு ஒரு கடவுளுக்கு பயந்தவங்க மாறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னத்தை நான் சொல்கிறது, இந்த வாரமே எங்கள் ஆத்தாவுக்கு எதாவது கூப்பிடுறது. எங்கள் ஆத்தாவுக்கு காது கடிச்சவங்களுக்கு பாவம் ஆத்தாவுக்கு முடியலை. லைக் போடுங்க. ஆத்தாவுக்கு என்ன எதுன்றதை போய் கவனிக்கிறேன்.